ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 46ஆம் அத்தியாயம். பாலாதித்யர் தொடர்பான நிகழ்வுகள். குறிப்பு: நந்தபத்ரருக்கு ஞானமருளிய சிறுவனின் பெயரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சூரிய பகவானின் திருநாமமே பாலாதித்யர் ஆகும். பர்காரிகா தீர்த்தம் மற்றும் மகீசாகர சங்கமம் ஆகியவற்றின் சிறப்பை எடுத்துரைப்பதே இந்த அத்தியாயத்தின் நோக்கமாகும். நாரத மாமுனிவர் கூறினார்: பகுதக குண்டத்தின் கரையில் அமைந்துள்ள சிறந்த கபிலேஸ்வர லிங்கத்தை வழிபட்ட பின்னர் மிகுந்த புத்திசாலியான நந்தபத்ரர் வணக்கத்துடன் கரங்களை கூப்பி அதன் முன் பணிந்து நின்றார். உலக இயல்பை கண்டு சற்றே மனவருத்தம் அடைந்திருந்த பலர் பின்வரும் பாடல்களை பாடினர். இப்பிரபஞ்சத்தை படைத்த சதாசிவத்தை நான் நேரில் கண்டால் பல வினாக்களை எழுப்பி அவரை சங்கடப்படுத்துவேன். இறைவா, உலகை படைக்காமல் இருந்திருந்தால் என்ன குறை ஏற்பட்டிருக்கும்? பற்றற்ற இறைவா, ஒரு குயவனை பார்கவனை போல பலவிதமான இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறாயே. உணர்வு உடையவனாகவும் தூயவனாகவும் பற்றற்றவனாகவும் இருக்கும் நீ உன்னை போன்ற ஒருவனையே ஏன் படைக்கவில்லை? மாறாக உணர்வற்ற ஒன்றைத்தானே படைத்திருக்கிறாய். நடுநிலையானவனாகவும் பகைமையற்றவனாகவும் இருக்கும் நீ பிரம்மா முதல் ஒரு சிறு பூச்சி வரை உள்ள உயிரினங்களை ஏன் பிறப்பிறப்பு மற்றும் இன்ப துன்ப சுழற்சியில் சிக்கி தவிக்க விடுகிறாய்? சிலரை சொர்க்கத்திலும் சிலரை நரகத்திலும் வைப்பதன் மூலம் உனக்கு என்ன பயன் கிடைக்கிறது? சதாசிவா, ஏன் இப்படி செய்கிறாய் என்று எனக்கு கூறுவாய். தங்களுக்கு பிரியமான புதல்வர்கள் மற்றும் உறவினர்களை பிரிந்து இந்த மனிதர்கள் கதறி அழுகிறார்களே. கருணாசாகரா, கருணையே வடிவானவனே, அவர்கள் மீது உனக்கு சிறிதும் கருணை இல்லையா? பாவிகளுடன் இணைந்து உன் பக்தர்களும் துன்பக் கடலில் மூழ்கி தவிப்பது எல்லா வகையிலும் மிகவும் முறையற்ற செயலாகும். உலகின் இத்தகைய செயல்பாடுகளை கண்டு திகைப்பும் குழப்பமும் அடைந்த நான் வேறெங்கும் செல்ல விரும்பவில்லை. நான் உணவு உட்கொள்ள மாட்டேன், நீரருந்த மாட்டேன், என் உயிரை மாய்த்து கொள்வேன். இதனையே சிந்தித்து கொண்டு இங்கேயே தங்கியிருப்பேன். இவ்வாறு மனதிற்குள் சிந்தித்து கொண்டே நந்தபத்ரன் அங்கேயே தங்கினான். அதன் பின் 4ஆம் நாளில் பலவிதமான வேதனைகளால் பாதிக்கப்பட்ட 7 வயது சிறுவன் ஒருவன் பகுதகா நதியின் அந்த அழகிய கரைக்கு வந்தான். அவன் மிகவும் மெலிந்து போயிருந்தான். தொழுநோயால் அவதிப்பட்ட அவனது புண்களிலிருந்து சீல் வடிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் போது அவன் மயக்கமடைந்தான். ஆனாலும் மிகுந்த சிரமத்துடன் தன்னை தேற்றிக்கொண்டு அந்த சிறுவன் நந்தபத்ரனிடம் கூறினான்: அங்கங்கள் அனைத்தும் அழகிய அமைப்பை கொண்டவனே, நீயும் ஏன் இவ்வளவு துயரத்தில் இருக்கிறாய்? அதற்கு நந்தபத்ரன் அதற்கான காரணத்தை அவனிடம் முழுமையாக கூறினான். இதையெல்லாம் செவிமெடுத்த அந்த சிறுவன் சோர்வுற்ற மனதுடன் கூறினான்: ஐயகோ, கற்றறிந்த அறிஞர்களாக இருந்தும் அவர்கள் உண்மையான ஞானமற்றவர்களாக இருப்பது மிகவும் வருந்தத்தக்கது. புலன்கள் அனைத்தும் செம்மையாக இருந்தும் வீணாக இறப்பை விரும்புவது பரிதாபத்திற்குரியது. குறுகிய காலத்திலேயே கட்வாங்கர் இவ்வுலகில் முக்தி பாதையை அடைந்தார். உயிரிருக்கும் போது பாரத கண்டத்தை யார் விட்டு செல்வார்கள்? என் பெற்றோர்களால் கைவிடப்பட்டிருந்தாலும் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றே கருதுகிறேன். என்னால் நடமாட முடியவில்லை, ஆனாலும் நான் இறக்க விரும்பவில்லை. அனைத்து பொருட்களும் அளவிட முடியாதவை என்ற வேத வாக்கு உண்மையே. உங்களை பொறுத்தவரை உங்கள் உடல் வலிமையாகவும் உறுதியாகவும் இருப்பதால் மன நிறைவுடன் இருப்பதுதான் பொருத்தமானது. ஒருவேளை என் உடல் நோய்களிலிருந்து விடுபட்டால் யுகம் யுகமாக அனுபவிக்கக்கூடிய அந்த செயலை நான் ஒவ்வொரு நிமிடமும் செய்வேன். ஒருவர் தன் புலன்கள் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்து உடல் உறுதியாகவும் வலிமையாகவும் இருந்தும் வேறொன்றை, மரணத்தை விரும்பினால் அவரை விட அறிவற்றவர் வேறு யார் இருக்க முடியும்? அறிவற்ற ஒருவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான துயர சூழல்களுக்கு நூற்றுக்கணக்கான மகிழ்ச்சியான சூழல்களும் வருகின்றன. ஆனால் கற்றறிந்த ஒருவனுக்கு அப்படி நிகழ்வதில்லை. உங்களை போன்ற கற்றறிந்தவர்கள் ஞானத்திற்கும் அறிவிற்கும் முரணான பல ஆபத்துக்கள் நிறைந்த மற்றும் தங்கள் வாழ்வின் அடிப்படையையே அழிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவதில்லை. புத்திக்கு 8 துணை பண்புகள் அல்லது அங்கங்கள் இருப்பதாக கூறுவர். அது அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் அளிக்கிறது. வேதங்களுக்கும் ஸ்மிருதிகளுக்கும் முரணாக இல்லாத தூய புத்தியை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். துயரங்கள், பேரிடர்கள், கஷ்டங்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஏற்படும் துரதிருஷ்டங்களால் உண்டாகும் உடல் மற்றும் மன வேதனைகளை கண்டு உங்களை போன்றவர்கள் சோர்வடைவதோ விரக்தி அடைவதோ இல்லை. ஞானமும் புத்தியும் கொண்டவர்கள் அடைய முடியாத ஒன்றை விரும்புவதில்லை. அவர்கள் இழந்ததற்காக புலம்புவதில்லை. துரதிருஷ்டம் அல்லது இடர்பாடுகள் ஏற்படும் போது தங்கள் நிதான இழப்பதும் இல்லை.
உடல் மற்றும் மனம் சார்ந்த துன்பங்களால் உலகம் பீடிக்கப்படுகிறது. அவற்றை சமன் செய்வதற்கான வழிகளை விரிவாகவும் சுருக்கமாகவும் கேளுங்கள். உடல் மற்றும் மனம் சார்ந்த துன்பங்கள் முக்கியமாக 4 காரணங்களால் ஏற்படுகின்றன. மன துன்பம் என்பது விரும்பத்தகாத ஒன்றை பெறுவதாலும் விரும்பிய ஒன்றை இழப்பதாலும் உண்டாகிறது. எனவே மன துன்பம் 2 வகையாக அமைகிறது. இதற்கான உதாரணங்கள் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளன. சூடான இரும்பு குண்டுடன் சேரும் போது குடத்தில் உள்ள நீர் எவ்வாறு சூடேறுகிறதோ அதே போல உடலும் மன துன்பத்தால் பாதிக்கப்பட்டு வேதனைக்குள்ளாகிறது. உடனடி தீர்வுகள் மற்றும் தொடர்ச்சியான தடுப்பு நடவடிக்கைகள் தவிர்த்தல் ஆகிய 2 வழிகள் மூலம் வியாதி, உடல் நோய் மற்றும் ஆதி மனநோய் ஆகியவை வெல்லப்படுகின்றன. எனவே நீரை கொண்டு நெருப்பை எவ்வாறு அடக்குகிறோமோ அதே போல அறிவை கொண்டு மன துன்பத்தை அடக்க வேண்டும். மன துன்பம் அடங்கும் போது உடல் சார்ந்த துன்பமும் அடங்குகிறது. மன துன்பத்திற்கு பற்றே, பாசம் அல்லது அன்பு மூல காரணமாக அமைகிறது. பற்றின், பாசத்தின் காரணமாகவே ஒரு நல்ல மனிதன் சிக்கல்களில் ஈடுபட்டு துன்பத்தை அனுபவிக்கிறான். துன்பங்கள் பற்றிலிருந்து வேர்கொள்கின்றன. பயமும் பற்றிலிருந்தே தோன்றுகிறது. துக்கம், மகிழ்ச்சி, சோர்வு மற்றும் களைப்பு இவை அனைத்தும் பற்றிலிருந்தே விளைகின்றன. புலனின்பங்கள் மீதான பற்றும் இன்பம் தரும் பொருள்கள் மீதான பேராசையும் பற்றிலிருந்தே தோன்றுகின்றன. இவை இரண்டும் துயரத்தை விளைவிக்கக்கூடியவை. இவற்றில் முதலாவதாக கூறப்பட்டதே மிகவும் தீவிரமானதாக கருதப்படுகிறது. எனவே தியாகம் செய்பவரும் பகைமை இல்லாதவருமான ஒரு நபர் துன்பத்திற்கு ஆளாவதில்லை. தியாகம் செய்யாதவரும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாதவரும் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு உள்ளாகிறார்கள். எனவே நண்பர்களிடமிருந்து பாசத்தை எதிர்பார்ப்பதோ அல்லது பணத்தை சேர்ப்பதோ கூடாது. உடல் சார்ந்த துன்பங்களை அறிவின் மூலம் எதிர்கொண்டு நீக்க வேண்டும். தாமரை இலைகளில் நீர் ஒட்டாததை போல ஆன்மீக சாதனை படைத்தவர்கள், ஞானம் பெற்றவர்கள், சாஸ்திரங்களை அறிந்தவர்கள் மற்றும் ஆன்மாவை உணர்ந்தவர்கள் ஆகியோரை பற்று என்பது பாதிப்பதில்லை. பற்றினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு நபர் காமத்தால் இழுத்துச் செல்லப்படுகிறார். அவனுள் ஆசை தூண்டப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அவனது தாகம், பேராசை அதிகரிக்கிறது. பேராசை, தாகம் என்பது எல்லாவற்றிலும் மிக கொடிய பாவமாகும். இதுவே இடைவிடாத துன்பத்திற்கு காரணமாக கருதப்படுகிறது. இது தீமைகளால் நிறைந்தது மற்றும் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. தீய மனிதர்களால் கைவிட முடியாததும், முதுமை மற்றும் இறப்பு வந்தாலும் குறையாததும், உயிரை போக்கும் நோயாக அமைந்ததுமான அந்த பேராசையை எவன் ஒருவன் கைவிடுகிறானோ அவன் மகிழ்ச்சியை அடைகிறான். பேராசைக்கு தொடக்கமோ முடிவோ இல்லை. அது மனிதனின் உடல் முழுவதும் ஊடுருவி பரவுகிறது. தோன்றிய உடனேயே இரும்பை துரு எவ்வாறு அழிக்கிறதோ அதே போல அது மனிதனை அழிக்கிறது. உராய்வினால் தனக்குள்ளேயே தோன்றும் நெருப்பால் விறகு எவ்வாறு அழிந்து போகிறதோ அதே போல தன் உள்ளேயே தோன்றும் பேராசையினால் ஆன்மாவை உணராத மனிதனும் அழிந்து போகிறான். எனவே உடல் அல்லது உறவினர்கள் மீது அதீத பற்று கொள்ளக்கூடாது. பொருள்களை பெறும்போது அளவிற்கு அதிகமாக மகிழ்ச்சி அடையவோ அல்லது அவற்றை இழக்கும்போது துயரப்படவோ கூடாது. நந்தபத்ரன் கூறினார், சிறுவனே, நீ உண்மையில் ஒரு சிறுவன் என்று நான் கருதவில்லை. உன்னை வணங்குகிறேன். உனது சொற்களால் நான் மிகுந்த திருப்தி அடைந்தேன். நான் உன்னிடம் ஒன்றை வினவ விரும்புகிறேன். காமம், கோபம், அகங்காரம் மற்றும் புலன்கள் ஆகியவற்றை மனிதர்கள் இகழ்கிறார்கள். அது தொடர்பாகவே எந்த சொற்களை கூற விரும்புகிறேன். நான் இன்னார், இதுவே என் பணி. நான் இத்தகைய வகைய சுய உணர்வால் எழும் கூற்றுக்களே அகங்காரம், நான் எனும் உணர்வு என்று கூறப்படுகின்றன. இதை தவிர்க்க வேண்டுமானால் அதிலிருந்து விடுபட்ட ஒருவன் பைத்தியக்காரனாக கருதப்படுவான். காமம் என்பது விருப்பம் எனப்படும். ஒரு மனிதன் அதை துறந்துவிட்டால் சொர்க்கத்தை அடைவது எப்படி? அல்லது ஒரு பாறையை போல உணர்ச்சியற்று இருந்தால் முக்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம் எப்படி தோன்றும்? கோபத்தை கைவிட்டால் எதிரிகளை எவ்வாறு ஒழிக்க முடியும்? கோபம் இல்லாவிட்டால் வெளி எதிரிகளுக்கும் உள் எதிரிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை அறிய இயலாது. மக்கள் ஒரு புல் துண்டை போல் அற்பமானவர்களாக கருதப்படுவார்கள். புலன்கள் தீயவை என்று கருதி அவற்றை அடக்கி ஒடுக்கினால் புனிதமான உபதேசங்களை எப்படி கேட்க முடியும்? ஒருவன் எப்படித்தான் வாழ முடியும்? இக்காரியத்தில் என் மனம் ஊடுருவப்பட்டு துளைக்கப்பட்டது போலவும் அறியாமை எனும் ஆபத்தால் சோர்ந்து போனது போலவும் நான் உணர்கிறேன். அதே போல உணர்வுள்ள ஆன்மாவால் ஏன் இந்த உணர்வற்ற பிரபஞ்சம் படைக்கப்பட்டது? இது பல விதங்களில் துன்புறுகிறது. ஐயோ, இது ஏன்?
அந்த சிறுவன் பதிலளித்தான், நீங்கள் மிக சரியாக வினா எழுப்பினீர்கள். இங்குதான் உயிரினங்கள் அறிவை இழந்து மயக்கத்திற்கு ஆளாகின்றன. துவைபாயனரிடமிருந்து நான் புரிந்து கொண்டதை கவனமாக கேளுங்கள். பிரகிருதி, இயற்கை மற்றும் புருஷன், ஆன்மா ஆகிய இரண்டும் நித்தியமானவை, ஆதியற்றவை என்று நாம் முன்பே செவிமடுத்துள்ளோம். பிரபஞ்ச படைப்பிற்கு முன்னால் இறப்பும் முதுமையும் இல்லாத இவ்விருவரும் ஒரே தன்மையுடன் திகழ்ந்தனர். பின்னர் காலத்தினாலும் இயற்கையினாலும் தூண்டப்பட்டு முதலில் பிரகிருதி புருஷனுடன் இணைய விரும்பியது. அந்த இணைப்பு கிடைக்காததால் அது கொந்தளிப்புக்குள்ளானது. தாமச குணம் கொண்ட அந்த பிரகிருதியை இறைவன் விளையாட்டாக நோக்கினார். குறைபாடுடைய ஒன்று பின்னர் ராஜச குணம் கொண்ட தன்மையை பெற்றது. பிறகு அது மாறியது. சாத்விக சத்வகுணம் இயல்புடைய. இவ்வாறு இறைவனின் பார்வையால் பிரகிருதி இயற்கை 3 குணங்கள் பெற்றது. அதை தலைமை தாங்கி வழி நடத்திய பரம்பொருள் திரிமூர்த்தி 3 வடிவங்கள் கொண்டவரானார். அதை பிரகிருதியை தூண்டுவதற்காக இறைவன் தனது சுயத்தின் ஒரு பகுதியை செயல்பட வைத்தார். அது மகத்தத்துவத்தை உருவாக்கியது. அது 3 குணங்களை கொண்டது என்று அறிஞர்கள் அறிவர். அதிலிருந்து சத்வ, ரஜஸ் மற்றும் தமஸ் இயல்புகளை கொண்ட அகங்காரம், அகந்தை தோன்றியது. தமஸ் குணம் ரஜோகுணமாக மாறியது. ரஜோகுணம் சத்வகுணத்திற்கு இட்டு செல்லக்கூடும். அது தூய சத்வகுண நிலையில் இருக்கும்போது முக்தி விடுதலை கிடைக்கிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். எனவே தமஸ் மற்றும் ரஜஸ் குணங்களை முழுமையாக சுத்திகரிக்க பரம்பொருள் தன்னைத்தானே ஜீவாத்மாக்கள், தனிப்பட்ட ஆன்மாக்கள் என்ற பெயரில் பல பகுதிகளாக பிரித்து கொண்டனர். எத்தனை பௌதிக உடல்கள் உள்ளனவோ அத்தனை க்ஷேத்ரஜ்ஞர்கள், தனிப்பட்ட ஆன்மாக்கள் உள்ளனர். சூடேற்றப்பட்ட இரும்பிலிருந்து தீப்பொறிகள் வெளிப்படுவதைப் போலவே தாமச இயல்புடைய அகங்காரத்திலிருந்து சூட்ச்ம மற்றும் ஸ்தூல பூதங்களின் நுண்ணிய மற்றும் பருப்பொருட்களின் படைப்பு நிகழ்கிறது. புலன்களின் படைப்பு சாத்விக இயல்புடைய அகங்காரத்திலிருந்து நிகழ்கிறது. அவையும் 3 குணங்களை கொண்டுள்ளன. சத், சித், ஆனந்த, இருப்பு, உணர்வு மற்றும் பேரின்பம் வடிவமான பரம்பொருளின் பார்வையாலும் ஒரு துல்லியமான இயந்திரத்தின் உதவியாலும் முக்தியை நாடுபவர்கள் ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்களை சத்வ குணத்தின் மூலம் சுத்திகரிக்கிறார்கள். எனவே அன்பு, கோபம், புலன்களின் செயல்பாடுகள் மற்றும் அகங்காரம் ஆகியவற்றை சரியாக கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒருவன் சாத்விக சித்தியை, சத்வகுண நிலையை அடைகிறான். ரஜஸ் மற்றும் தமசா இயல்புடைய அன்பு போன்றவற்றை துறக்க வேண்டும். ஆனால் சம்சாரத்தை, பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை வெல்ல விரும்பும் எவரும் எப்போதும் சத்வகுணத்தையே பின்பற்ற வேண்டும். 3 குணங்களின் தன்மைகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக கூறுகிறேன். சத்வகுணத்தின் சிறப்பம்சங்கள்: சாஸ்திர நூல்களை தொடர்ந்து பயிலுதல், அதன் மூலம் பெறும் அறிவு, தூய்மை, புலனடக்கம், புனிதமான சடங்குகளை செய்தல் மற்றும் ஆன்மாவை குறித்து தியானித்தல் ஆகியவை ஆகும். நியாயமற்ற வழிகளில் செல்வம் ஈட்டுதல், சோம்பல், நாத்திகம், கொடுமை, பிச்சை எடுத்தல் போன்றவை தாமச குணத்தின் சிறப்பம்சங்களாகும். எனவே புத்தி முதலான சத்வ குணங்களின் மூலம் ஒருவர் தேவர் நிலையை அடைகிறார். ராஜச குணங்களின் மூலம் மனித நிலையை அடைகிறார். தாமச குணங்களின் மூலம் மரக்கட்டை போன்ற நிலையை அடைகிறார். புத்தி போன்றவற்றின் மூலமே முக்தி கிடைக்கிறது. மற்றவற்றின் ராஜச, தாமச மூலமே துன்பம் போன்றவை உண்டாகின்றன. இவை இல்லாவிட்டால் எதுவும் சாத்தியமாகாது. ஒரு பொற்கொல்லன் தனது திறமையால் தங்கத்தை சுத்திகரிப்பது போல ராஜச மற்றும் தாமச குணங்களை தத்துவ குணங்களால் சுத்திகரிக்க வேண்டும். ஆதிகாலம் தொட்டே தொடர்ந்து வரும் குணங்களின் கலவையால் தான் சாஸ்திரங்களை அறிந்தவர்களாக இருந்த போதிலும் உயிரினங்கள் இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ அடைகின்றன. இறைவன் இந்த 3 குணங்களுக்கும் தலா 28 லட்சம் உயிரின் வகைகளை ஒதுக்கியுள்ளார். அவ்வாறாக மொத்தம் 84 லட்சம் உயிரின வகைகள் உள்ளன. அவை மனதிலிருந்தும் ஆன்மாவிலிருந்தும் தோன்றியவை. அவை அனைத்தும் பரம்பொருளின் பகுதிகளே. ஆனால் பிரகிருதியின் இயற்கையின் குணங்களால் மயக்கமடைந்துள்ளன. இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டபடி அவை துயரத்தையும் வலியையும் அனுபவிக்கின்றன. தானியங்கள், நீர் மற்றும் உயிரினங்களின் நலனுக்காக மனித இயல்பானது சிவபக்தியால் நிறைந்துள்ளது என்று உண்மை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். நந்தபத்ரன் வினவினார், அது உண்மைதான். ஆனால் மிகுந்த அறிவுடையவரே, நான் தங்களிடம் மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன். தேவர்கள் எல்லாவற்றையும் அருள்பவர்கள். அப்படி இருக்க தங்கள் பக்தர்களாக இருக்கும் மனிதர்களை அவர்கள் ஏன் துயரத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் காப்பாற்றுவதில்லை? தேவர்களிடம் ஆழ்ந்த பக்தி கொண்ட சிலர் அப்பக்தி இருந்த போதிலும் துன்பங்களில் மூழ்கி இருப்பதை நாம் காண்கிறோம். இதன் காரணமாக என் புக்தி மயக்கம் அடைந்துள்ளது. சிறுவனே, நீ என்ன நினைக்கிறாய்?
அந்த சிறுவன் பதிலளித்தான், ஒரு தெய்வத்தின் பக்தர்கள் இருவகையாக கருதப்படுகிறார்கள். அசுசி தூய்மையற்றவர் மற்றும் சுச்சி தூய்மையானவர். உடல், வாக்கு மற்றும் மனதால் இறைவனிடம் பக்தி கொண்ட ஒருவரே பக்தர் என்று அழைக்கப்படுகிறார். தூய்மையற்ற நிலையில் ஒருவன் தெய்வங்களை வழிபட முற்படும் போது தீய சக்திகள் அவனை ஆட்கொள்கின்றன. அந்த தருணத்திலேயே அவன் தன் சுய உணர்வை இழக்கிறான். சுய உணர்வை இழந்து மயக்கமடைந்த நிலையில் அவன் பலவிதமான தகுதியற்ற மற்றும் பாவ செயல்களில் ஈடுபடுகிறான். அதன் பின்னர் அவன் விரைவிலேயே அழிவை சந்திக்கிறான். எனவே தூய்மையற்ற நிலையில் இருக்கும் போது ஒருவன் வழிபடக்கூடாது. தூய்மையான ஒருவன் வழிபடும் போது அவனுக்கு ஏதும் துரதிருஷ்டவசமான நிகழ்வு ஏற்பட்டால் அது நிச்சயமாக அவனது முந்தைய வினைகளின் கர்மாவின் விளைவாகவே இருக்கும். அவ்வாறு பல கோடி கர்ம வினைகள் நீக்கப்படுகின்றன. பிரம்மஹத்தி தோஷத்திற்கு, பிராமணனை கொன்ற பாவத்திற்கு அஞ்சி மகேஸ்வரனே கூட அங்கும் இங்கும் ஓட வேண்டியிருந்தது. அவர் புனித தீர்த்தங்களில் நீராடினார். பர்வத முனிவரிடமிருந்து அம்பரீஷ மன்னனின் மகளை கவர்ந்து சென்ற நாரதரை போலவே மற்றவர்கள் எவ்வாறு கர்மாவின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க முடியும்? ராமன் கூட சீதை கடத்தப்பட்ட அவமானத்தை சந்திக்க நேர்ந்தது. மற்றவர்கள் எப்படி தப்பிக்க இயலும்? பிரம்மதேவர் கூட தனது தலை துண்டிக்கப்படும் நிலையை சந்திக்க நேர்ந்தது. அவர் தனது மகளை முறையற்ற வகையில் மையல் கொண்டார். இந்திரன், சந்திரன், ரவி, சூரிய தேவன் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆகியோர் தங்கள் செயல்களின் கர்மங்களின் பலனை அடைந்தனர். எனவே அவர்களால் செய்யப்பட்ட செயல்களின் விளைவுகளை மனிதர்களும் கட்டாயம் அனுபவிக்க வேண்டும். ஒருவன் செய்த செயல்களின் விளைவிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதே வேதங்களின் முடிவாகும். ஆனால் இறைவனின் அருளால் சமய அனுஷ்டானங்களை மேற்கொள்பவர்கள் ஒரு சிறப்பான பலனை பெற முடியும். பல பிறவிகளில் அனுபவிக்க வேண்டியதை ஒரே பிறவியில் அனுபவித்து தீர்க்க முடியும். அதை அனுபவித்த பின்னர் ஒருவன் தனது இலக்குகளை அடையலாம். இதுவே உறுதியான முடிவாகும். தூய்மையானவர்களும் சமய அனுஷ்டானங்களை மேற்கொள்பவர்களும் பாவங்கள் நீங்க பெற்று தவங்களை செய்பவர்களும் இவ்வுலகில் தங்கள் புதல்வர்கள் மற்றும் பேர பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்வதுடன் மறுமையிலும் மகிழ்ச்சியை அடைகிறார்கள். எனவே நம்பிக்கை கொண்ட தூய்மையான மனிதர்களால் தேவர்கள் எப்போதும் வழிபடப்பட வேண்டும். மேலும் அவரவர் குலத்திற்குரிய கடமைகளை செய்வதன் மூலம் தங்கள் இயல்பை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தீய நடத்தை கொண்ட ஒருவன் கடமையை சரியாகவும் முழுமையாகவும் செய்தாலும் அது அவனுக்கு மன அழுத்தத்தையும் துன்பத்தையுமே தரும் என்று சிவபெருமான் ஹரனார் கூறுகிறார். எனவே ஒருவன் செய்த செயல்களின் பலனை, அதாவது அவனது கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும். அதே சமயம் சதாசிவத்தையும் வழிபட வேண்டும். சிறந்த நடத்தை கொண்ட ஒருவன் அளவிற்கு அதிகமான பற்றை, தேவையற்ற வெறுப்பையும் கைவிட வேண்டும். இதுவே மிகச் சிறந்த செயலாகும். நந்தபத்ரன் கூறினார், தூய அறிவுடையவரே, பாவம் செய்த மனிதர்கள் கூட தங்கள் மனைவியருடன் மகிழ்ச்சியாக இருப்பதையும் மிகுந்த செல்வத்தை பெற்றிருப்பதையும் காண முடிகிறது. இது எப்படி? அந்த சிறுவன் கூறினான், அவர்கள் தங்கள் முந்தைய பிறவிகளில் தமோ குணத்தின் தாக்கத்தால் தான தர்மங்களை செய்திருப்பதும் ரஜோ குணத்துடன் சம்புமூர்த்தியை சிவபெருமானை வழிபட்டிருப்பதும் தெளிவானது. அந்த செயல்களின் பலனையே அவர்கள் இப்போது அடைந்துள்ளனர். ஆனால் தமோ குணத்தின் மூலம் அவர்கள் செய்த செயல்களின் தாக்கத்தால் அவர்களுக்கு புண்ணிய செயல்களில் ஈடுபாடோ அல்லது ஆர்வமோ இருக்காது. அறிஞர்களுள் சிறந்தவரை, இதுவே உண்மை. புண்ணியத்தின் பலனை அனுபவித்த பின்னர் அவர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை. இது குறித்து மார்க்கண்டேய முனிவர் கூறிய கருத்து இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஒருவருக்கு இன்பம் இங்கேயே கிடைக்கிறது, மறுமையில் இறப்பிற்கும் பிந்தைய உலகில் இல்லை. மற்றொருவருக்கு மறுமையில் மட்டுமே இன்பம் கிடைக்கிறது, இங்கே இல்லை. ஒருவருக்கு இங்கும் மறுமையிலும் இன்பம் கிடைக்கிறது, இன்னொருவருக்கோ இங்கும் மறுமையிலும் இன்பம் கிடைப்பதில்லை. முதல் நிலையில் முந்தைய பிறவிகளில் ஈட்டிய புண்ணியத்தின் பலனாக இப்போது இன்பம் கிடைக்கிறது. ஆனால் அவர் புதிதாக எந்த புண்ணியத்தையும் ஈட்டுவதில்லை. இது இகபோகம், இவ்வுலக இன்பம் என்று அழைக்கப்படுகிறது. இது மந்த புத்தியையும் துரதிருஷ்டமும் கொண்ட ஒருவரின் நிலையாகும். இரண்டாவது நிலையில் முந்தைய பிறவியில் ஈட்டிய புண்ணியம் அவரிடம் இல்லை. ஆனால் தவத்தின் மூலம் அவர் இப்போது புண்ணியத்தை ஈட்டுகிறார். அந்த விவேகமானவருக்கு தனது புண்ணிய செயல்களின் பலனாக மறுமையில் இன்பம் கிடைக்கும் என்பது உறுதி. நான்காவது நிலையில் முந்தைய பிறவியில் ஈட்டிய புண்ணியம் அவரிடம் இல்லை, இங்கேயும் அவர் புண்ணியத்தை ஈட்டுவதில்லை. எனவே அவருக்கு இங்கும் மறுமையிலும் இன்பம் கிடைப்பதில்லை. அந்த இழிந்த மனிதன் மீது வெறுப்பு உண்டாகிறது.
இதை அறிந்த பின்னர் உயர்ந்த கண்ணியமும் நற்பெயரும் கொண்ட உத்தமரே, அனைத்து முட்களையும் அம்புகளையும், அதாவது பாவங்களை கைவிடுங்கள். ருத்ரனாரை வழிபடுங்கள். உங்கள் குலத்திற்குரிய கடமைகளை கவனத்துடன் கடைபிடியுங்கள். உண்மையில் இதைவிட சிறந்த செயல் வேறொன்றுமில்லை. விரும்பிய பொருட்கள் இழக்கப்படும் போது ஒருவன் புலம்பினாலோ அல்லது அவை கிடைக்கும் போது மகிழ்ச்சி அடைந்தாலோ அது நிச்சயமாக ஒரு பந்தமாகவும் மற்றொரு பிறவிக்கு காரணமாகவும் அமைகிறது. நந்தபத்ரர் கூறினார், சிறுவன் வடிவில் இருந்தாலும் மிகுந்த அறிவுடையவரே, உண்மையில் அறியாமை கொண்டவர் அல்ல. உங்களுக்கு வணக்கம். நீங்கள் யார்? தூய புன்னகை கொண்டவரே, உங்களை, உங்கள் உண்மையான சுயத்தை நான் அறிய விரும்புகிறேன். நான் பல முதியவர்களை கண்டிருக்கிறேன், வணங்கி இருக்கிறேன். ஆனால் அவர்களைப் போல் அல்லாமல் இத்தகைய அறிவாற்றலை நான் அவர்களிடம் கண்டதுமில்லை, செவிமடுத்ததும் இல்லை. என் வாழ்நாள் முழுவதும் இருந்த ஐயங்களை நீங்கள் மிக எளிதாக விளையாட்டாக நீக்கிவிட்டதால் நீங்கள் நிச்சயமாக ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பது என் கருத்து. அந்த சிறுவன் கூறினான், சொல்ல வேண்டியவை நிறைய உள்ளன. அக்கதையை கவனத்துடனும் ஒருமுகப்பட்ட மனதுடனும் கேளுங்கள். என் வாழ்க்கையில் இதற்கு முந்தைய 14 பிறவிகளுக்கு முன்பு விதிசா நகரில் நான் தர்மஜாலிக்கன் என்ற பெயருடைய ஒரு பிராமணனாக இருந்தேன். நான் வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களின் கோட்பாடுகளை நன்கு அறிந்திருந்தேன். ஸ்மிருதிகள் மற்றும் பிற சாஸ்திரங்களின் பொருளை அறிந்தவர்களிலேயே நான் மிகச் சிறந்தவனாக திகழ்ந்தேன். பிருகஸ்பதியைப் போலவே தர்ம சாஸ்திரங்களை விளக்கி உரைப்பவனாக நான் இருந்தேன். மக்களுக்கு பல்வேறு தர்மங்களை நான் மிக சிறப்பாக எடுத்துரைத்தேன். ஆனால் நானோ மிக மோசமான நடத்தையை கொண்டவனாக இருந்தேன். பாவிகளிலேயே நான் ஒரு மன்னனாக மிக மோசமானவனாக விளங்கினேன். நான் தொடர்ந்து இறைச்சி உட்கொள்பவனாகவும் மது அருந்துபவனாகவும் இருந்தேன். பிறர் மனைவியர் மீது ஆசை கொண்டேன். நான் பொய்யனாகவும் ஏமாற்றுக்காரனாகவும் இருந்தேன். எப்போதும் வஞ்சகமாகவும் மதத்தின் பெயரால் பாசாங்கு செய்பவனாகவும் இருந்தேன். பேராசை மற்றும் தீய குணம் கொண்டவனாக இருந்தேன். நல்ல விஷயங்களை பேசினேனே தவிர அவற்றை செயலில் ஒருபோதும் கடைபிடித்ததில்லை. ஒரு மீனவன் வலையை விரிப்பதைப் போல நானும் மக்கள் மீது ஏமாற்று வலைகளை வீசினேன். எனவே உண்மையை அறிந்தவர்கள் என்னை தர்ம ஜாலிக்கன், தர்மம் பேசுவது போல நடித்து ஏமாற்றுபவன் என்று அழைத்தனர். என் ஆயுள் காலம் முடிந்த போது நான் இறந்து யமனின் இருப்பிடம் அது. நான் செய்திருந்த பல பாவங்களின் காரணமாக கூடசால்மலி நரகத்தில் நான் தள்ளப்பட்டேன். யமதூதர்கள் என்னை இழுத்துச் சென்று நான் செய்த செயல்களை எனக்கு நினைவூட்டினர். வாள்களால் வெட்டப்பட்டும் குத்தப்பட்டும் நான் இறந்து மீண்டும் உயிர் பெற்று தண்டனையை அனுபவிக்க எழுந்தேன். பல நீண்ட ஆண்டுகள் அந்த நரகத்தில் தங்கி நான் பலவாறாக என்னையே நிந்தித்தேன். நரகத்தில் சித்திரவதையை அனுபவிக்கும் போது ஒருவனுக்கு ஏற்படும் அந்த நல்லுணர்வு, பக்தி மற்றும் அறம் சார்ந்த சிந்தனை சிறிது காலத்திற்காவது ஒருவனுக்கு கிடைக்குமானால் அவன் பாக்கியசாலி ஆவான். கர்ம பூமியான இந்த நிலத்திற்கு நான் வணக்கத்தை செலுத்துகிறேன். இங்கு ஒருவன் சிறிது காலம் செய்யும் நல்வினையோ அல்லது தீவினையோ பல யுகங்களுக்கு பின்னரும் அழிவதில்லை. அதன் பின்னர் அறிவில் சிறந்த என் தந்தை என்னை நரகத்திலிருந்து விடுவித்தார். அவர்களுடன் மற்ற நரகவாசிகளுடன் நானும் விடுவிக்கப்பட்டேன். ஆயினும் நான் வலியையும் துயரையும் அனுபவித்தேன். எண்ணற்ற இன்னல்களையும் சிரமங்களையும் கொண்ட அசையும் தன்மையற்ற உயிரினத்தின் தாவரம் போன்ற வாழ்க்கையையும் நான் அனுபவித்தேன். பின்னர் சரஸ்வதி நதியின் அழகிய கரையில் நான் ஒரு புழுவாக மாறினேன். நான் அந்த பாதையிலேயே படுத்து ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தேன். தற்செயலாக ஒரு தேர் அவ்வழியே வந்தது. அதன் உரத்த இரைச்சலை நான் செவிமடுத்தேன். இடி போன்ற அந்த சத்தத்தை செவிமடுத்ததும் நான் திடீரென பயம் அடைந்தேன். உடனே அப்பாதையை விட்டு விலகி வெகு தூரம் ஓடினேன். அதே வேளையில் வியாசமா முனிவர் தற்செயலாக அங்கு வந்தார். பயந்து போயிருந்த என்னை கண்ட அந்த முனிவர் என் மீது இரக்கம் கொண்டார். நான் ஒரு பிராமணனாக வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு பல்வேறு புனிதமான சடங்குகளை எடுத்துரைத்திருந்தால் அந்த புண்ணிய செயல் பலனாக அப்போது வியாசமா முனிவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பின்னர் அனைத்து உயிரினங்களின் ஒலிகளையும் நன்கறிந்த அந்த பெரியவர் பூச்சிகளின் மொழியிலேயே என்னிடம் கூறினார், புழுவே, ஏன் இப்படி ஓடுகிறாய்?
மரணத்தைக் கண்டு ஏன் அஞ்சுகிறாய்? மனிதர்களுக்கு அத்தகைய பயம் இருப்பது இயல்புதான். ஆனால் உனக்கு ஏன் அந்த பயம்? அவர் அவ்வாறு வினவியதும் எனது முந்தைய புண்ணியத்தின் பலனாக எனக்கு ஞானம் உண்டானது. நான் வியாசமா முனிவரிடம் இவ்வாறு கூறினேன். அண்ட சராசரங்களாலும் வணங்கத்தக்க முனிவரே, எனக்கு மரணத்தை குறித்து கொஞ்சமும் பயமில்லை. ஆனால் மதிப்பிற்குரியவரே, இன்னும் தாழ்ந்த ஒரு பிறவிக்கு செல்ல நேரிடுமோ என்பதுதான் என் பயம். புழுவாகிய இந்த இழிவான வாழ்க்கையை தவிர கோடிக்கணக்கான தாழ்ந்த பிறவிகள் உள்ளன. அந்த பிறவிகளின் கருப்பையில் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை கண்டுதான் நான் அஞ்சுகிறேன், வேறெதற்கும் அல்ல. வியாசமா முனிவர் கூறினார், பயம் கொள்ளாதே. நீண்ட காலம் ஆனாலும் சரி, இந்த பிறவிகளிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். நிச்சயமாக உனக்கு ஒரு பிராமண பிறவியை நான் பெற்று தருவேன். கலியின் புதல்வரான வியாசமா முனிவர் அவ்வாறு கூறியதும் நான் அந்த உலக குருவை வணங்கினேன். பின்னர் நான் அந்த பாதைக்கு வந்தேன். அங்கு ஒரு சக்கரத்தால் நசுக்கப்பட்டு என் உயிர் பிரிந்தது. அதன் பின்னர் நான் காகம், நரி போன்ற பல்வேறு விலங்கு மற்றும் பறவை இனங்களில் பிறந்தேன். அந்த சமயங்களிலெல்லாம் வியாசமா முனிவர் என்னை சந்தித்து அந்த விஷயத்தை எனக்கு நினைவூட்டினார். அதன் பின் நான் பல்வேறு உயிரினங்களின் பிறவிகளில் தள்ளப்பட்டேன். இறுதியில் இந்த பிறவியில் ஒரு பிராமணரின் இல்லத்தில் பிறந்தேன். நான் மிகுந்த துயரத்தில் இருக்கிறேன். தொழுநோயாலும் அதிலிருந்து வலியுண்களாலும் ஏற்படும் கடும் வேதனையை நான் அனுபவிப்பதால் பிறந்ததிலிருந்தே என் பெற்றோர்களால் நான் தவிர்க்கப்பட்டு கைவிடப்பட்டேன். என் 5வது வயதில் வியாசமா முனிவர் என்னிடம் வந்து என் செவிகளில் சாரஸ்வத மந்திரத்தை ஓதினார். அதன் மூலம் நான் இப்பிறவியில் கற்காத சாஸ்திரங்களையும் முழு வேதங்களையும் புனிதமான சடங்குகளையும் என்னால் நினைவு கூற முடிந்தது. வியாசமா முனிவர் என்னிடம் இவ்வாறு கூறினார். குகன், முருகன் ஆலயத்திற்கு செல்வாய். அங்கு மிகுந்த புத்திசாலியான நந்தபத்ரன் என்பவனுக்கு ஆறுதல் கூறுவாய். பகுதகா நதியில் உன் உடலை விடுவாய். உன் எலும்புகளை மகி நதியின் நீரில் மூழ்கடிக்க ஒருவரை ஏற்பாடு செய். அதன் பின்னர் நீ சிறந்த முனிவரான மைத்ரேயராவாய். பின்னர் நீ முக்தி அடைவாய். இவ்வாறு வியாசமா முனிவர் என்னிடம் கூறினார். பின்னர் மிகுந்த சிரமத்துடன் வாகிக தேசத்திலிருந்து நான் இங்கு வந்தேன். இவ்வாறு எனது முழு வரலாற்றையும் உனக்கு விவரித்து விட்டேன். நந்தபத்ரா, இத்தகைய துன்பம் தரும் பாவ வாழ்க்கையை எப்போதும் தவிர்த்து விடுவாயாக. நந்தபத்ரன் கூறினான், உனது வாழ்க்கை மிகவும் அற்புதமானது. இதனால் தர்மத்தை பின்பற்றுவதில் என் மனம் 100 மடங்கு உறுதியாக நிலை பெற்றுள்ளது. ஆனால் நீ விவரித்த அந்த அறச்செயல்களுக்கு பதிலாக நான் ஏதேனும் செய்ய விரும்புகிறேன். தர்மத்தை நினைவில் கொண்டு நான் செய்ய வேண்டிய ஒரு குறிப்பிட்ட பணியை எனக்கு கட்டளையிடுவாய். அந்த சிறுவன் கூறினான், நான் 7 தினங்கள் உணவின்றி இந்த தீர்த்தத்தில் தங்கி இருப்பேன். சூரியனை போற்றும் மந்திரங்களை ஜபிப்பேன். பின்னர் என் உயிரை துறப்பேன். அதன் பின்னர் புனிதமான பர்கரிகா தீர்த்தத்தில் நான் என் உடலை தகனம் செய்ய வேண்டும். என் எலும்புகளை இங்குள்ள கடலில் கரைக்க வேண்டும். என் மீது உனக்கு அன்பு இருந்தால் அதைவிட சிறந்த ஒரு பணியை செய்யுமாறு நான் உன்னை அறிவுறுத்துவேன். அதனை செவிமெடுப்பாய். நான் என் உயிரை துறக்கவிருக்கும் இந்த பகுதக தீர்த்தத்தில் என் பெயரை கொண்டு சூரிய பகவானை நீ பிரதிஷ்டை செய்ய வேண்டும். திருப்தி அடைந்த சூரிய பகவான் பாஸ்கரன் ஆரோக்கியம், செல்வம், தானியங்கள், புதல்வர்கள், மனைவி மற்றும் ஐஸ்வர்யங்களை அருள்வார். இவை வேதங்களின் வாக்குகள். சவித்ருவே பரம்பொருள், இருபிறப்பாளர், துவஜர் குலத்தினருக்கு அவரே எல்லாம் ஆனவர். வேதங்களாலும் வேதாங்கங்களாலும் அவர் போற்றப்படுகிறார். நீயும் அவரை எப்போதும் வழிபட வேண்டும். இந்த பகுதக குண்டத்தை நீ எப்போதும் நாடி செல்ல வேண்டும். வியாசர் சுட்டி காட்டியபடி இதன் சிறப்பை நான் சுருக்கமாக கூறுகிறேன். ஏதேனும் ஒரு மனிதன் விதிமுறைகளின்படி பகுதக குண்டத்தில் புனித நீராடுபவர் தனது அனைத்து பிறவிகளிலும் நல்ல ஆரோக்கியம், செல்வம், தானியங்கள் போன்றவற்றை பெறுவார். மாசி மாதத்தின் 7ஆம் நாளில் பகுதக தீர்த்தத்தில் நீராடி முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு அன்ன பிண்டங்களை அளிப்பவர்கள் அழியாத திருப்தியை அடைவார்கள். தூய மனதுடன் பகுதக தீர்த்த கரையில் யாகம் செய்பவர் 100 யாகங்களை செய்ததற்கான பலனை பெறுவார். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. பகுதக தீர்த்த கரையில் தன் உயிரை துறப்பவர் சூரியலோகத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்வார். அவர் அறநெறி தவறாத நல்லோர்களின் மகனாக பிறப்பார். பகுதக தீர்த்த கரையில் ஜபம் செய்பவருக்கு அது 1,00,000 மடங்கு அதிக பலனை தரும் என்று கூறப்படுகிறது. ஜபம், ஹோமம் மற்றும் வழிபாடு ஆகியவையும் அதே அளவிலான
புண்ணிய பலனை தரும். பகுதக தீர்த்த கரையில் ஒரு பிராமணருக்கு இனிமையான உணவை அளிப்பது 1 கோடி பிராமணர்களுக்கு உணவளிப்பதற்கு இணையான பலனை தரும். பகுதக தீர்த்த கரையில் மங்களகரமான கௌரிகா கன்னிகைகளுக்கு 8 வயதுடைய சிறுமிகளுக்கு உணவளிக்கும் பெண்ணை தேவி உமா சிறப்பான முறையில் வரவேற்பாள். பகுதக தீர்த்த கரையில் யோக பயிற்சிகளை செய்பவர் 6 மாதங்களுக்குள் முக்தியை இறுதி பேரின்பத்தை அடைவார். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. பகுதக தீர்த்த கரையில் இறந்தவர்களை எண்ணி ஏதேனும் தானம் அளிக்கப்பட்டால் அது அவர்களை சென்றடைந்த அழியாத பலன்களை தரும். புனித நீராடல், தான தர்மங்கள், ஜபம், ஹோமம், வேத பாராயணம் மற்றும் முன்னோர்களுக்கு நீர்க்கடன் அளித்தல் ஆகியவற்றை பகுதக தீர்த்தக்கரையில் செய்வதால் மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். நந்தபத்ரா, மிகுந்த புத்திசாலியே, பகுதக குண்டம் குறித்து வியாசமாமுனிவர் கூறிய இந்த நற்பலன்களை உன் மனதில் இருத்திக் கொள்வாயாக. இவ்வாறு கூறிய பின்னர் அவர் மௌனமானார். பின்னர் அந்த குண்டத்தில் நீராடிவிட்டு தூய மனதுடன் கரையில் இருந்த ஒரு பாறை பலகையில் அமர்ந்து மந்திரங்களை ஜபிக்க தொடங்கினார். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அதன் பின்னர் 7 தினங்கள் முடிந்ததும் அந்த சிறுவன் தன் உயிரை நீத்தான். நந்தபத்ரரும் பிராமணர்களும் அந்த சிறுவன் குறிப்பிட்ட முறையிலேயே அவனது உடலை தகனம் செய்தனர். மந்திரங்களை ஜபிப்பதில் மிகுந்த ஈடுபாட்டுடன் அந்த சிறுவன் எங்கு தன் உயிரை விட்டானோ அதே இடத்தில் பாலாதித்யன் என்ற புகழ்பெற்ற இறைவனை அவர்கள் பிரதிஷ்டை செய்தனர். எவர் ஒருவர் பகுதகா தீர்த்தத்தில் நீராடி பாலாதித்யனை வழிபடுகிறாரோ அவர் மீது பகவான் பாஸ்கரன் சூரியன் மகிழ்வார். அவர் முக்தி அடைவதற்கான வழியை பெறுவார். நந்தபத்ரர் மற்றொரு மனைவியின் மூலம் அந்த சிறுவனை போலவே பண்புகள் கொண்ட வேறு புதல்வர்களை பெற்றார். சிவபெருமானையும் சூரியனாரையும் தியானிப்பதில் ஈடுபட்ட அந்த அறிவார்ந்த சிறுவன் ருத்ரனின் வடிவத்தை அடைந்தான். அவ்விடத்தில் இருந்து மக்கள் மீண்டும் திரும்புவது அரிது. பிருத்தையின் மைந்தனே அர்ஜுனா, சிறப்பு வாய்ந்ததுதான் பகுதகா என்று அறியப்படும் அந்த மகத்தான குண்டம் தீர்த்தம். வள்ளிநாதர் தனது அம்சத்தின் ஒரு பகுதியை அதன் கரையில் வெளிப்படுத்துவார். அவர் தத்தாத்திரேயரின் அவதாரமாகவும் ஒரு யோகியாகவும் திகழ்வார். அந்த இறைவனை வழிபடுவதன் மூலம் ஒருவன் யோக சக்திகளை அடைவான். அவன் கால்நடை செல்வத்தின் செழிப்படைவான். இந்த இறைவன் பசுக்களுக்கு அடைக்கலம் அளிப்பவர். பரதகுலத்தில் தோன்றியவனே, புதனின் மகனான அரசன் புரூரவ சூரிய கடவுளுக்காக மேற்கு திசையில் ஒரு ஆலயத்தை அமைத்தான். இந்த சூரிய கடவுள் பட்டாதித்யனுக்கு இணையானவர். அவர் விரும்பிய அனைத்தையும் அருள்பவர். பரதகுலத்தில் தோன்றியவனே, அவரது புனித தலம் பகுதகா தீர்த்தத்திற்கு இணையானதாகும். இந்த புனித தலத்தின் பெருமையை மகன் அல்லது சீடனின் செவிகளில் மட்டுமே இரகசியமாக கூற வேண்டும். நாத்திகரிடம் ஒருபோதும் கூறலாகாது. எவர் ஒருவர் இதை நம்பிக்கையுடன் செவிமடுக்கிறாரோ அவர் மீது பாஸ்கரனார் மகிழ்வார். இதை தன் இதயத்தில் கொண்டிருப்பவர் உலகியல் வாழ்க்கையாகிய பெருங்கடலிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். 46ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.